ஹலோ நேரத்தை ஏங்க உட்கார வச்சிருக்கீங்க 10 மணில இருந்து பொண்டாட்டி என்னடா சீவே எங்க ஆள அண்ணே அண்ணே ஐயா கெட்டப் மாறினாலும் கேரக்டர் மாறினாலும் கெட்டப் மாறல. நம்ம குடும்பம் எப்படின்னு வெளியே தெரியக்கூடாது. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணல் வாய வைப்பான் என்று. தங்கச்சி அண்ணே, உன்னை நான் ஏன் அழைத்தேன் தெரியுமா? சொல்லுங்க அண்ணே. இதோ பார் இந்த பையன் யாருண்ணே அவரு? ஆப்பாயில் கரண்டியோட அலையறாப்ல யாரு? அவர் யார்? மாடு பிடிக்க வந்த வேடு. மாடெல்லாம் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறது இல்லைன்னு சொல்லுனேன். மாங்குட்டையா? மான் குண்டியாங்க. மறுபடியும் மேஜர் மான் குட்டி, அதாவது குட்டிவான் தெரியுமா? மான் குட்டியா குட்டிமானா? சின்ன குட்டியா. நீங்க பாத்தீங்களா? வரல, ரொம்ப நீங்க பாத்தீங்களா? ரொம்ப நேரமா தூக்கிட்டே இருக்காப்ல வரல. யா நானும் பார்க்கலாம். அப்படி போக கூடாது, இவ்வளவு கட்ட போட்டு இந்த ஒரு வாரத்தோட ஆமா, நம்ம இனத்தின் பெருமையை நீ காக்க வேண்டும். தங்கச்சி கண்ட்ரோல் ரூம் எவன்டா போன் பண்ணது? ஆகவே அங்க ஒருத்தி வயிற்று எரியுது ஒருத்தனுக்கு. எந்த ரூப்ல வந்தாலும் நம்மளை விட்டுட்டு அவன் தானே போட்டு அப்படிங்கிறாங்க. ஆக நீ என்ன செய்யணும்னா, நம்ம முறைப்படி அவருக்கு வரவே. நீங்க வர வரப்பு கொடுத்தீங்களா? நான் கொடுத்துறேன். நீ குடுறா. நான் நல்லா கொடுத்தா அவங்க வரா. நீ குடுறா, அண்ணனை வச்சுக்கிட்டு கொடுக்கணும். நீங்க என்னன்னு அண்ணன் நீ அம்மா சொல்றது புரியுதால? அண்ணனை நீ வச்சுக்க, ஆனா அவரு கொடுனே. அண்ணன் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீ கொடுக்குற குடுப்புல அவர் அப்படியே மூச்சு தள்ளன. பாருங்கள் வேடு வரே. ஏய் தம்பி பாத்து, இந்த ஆர்வம் என்கிட்ட இருக்கவே கூடாது. என்ன உரியடிக்க போற மாதிரி போறிய? அது இந்தக்க கலையை இருக்க வந்து உரியடிக்க போறேன். கண்ணை கட்டி விட்டா உரியடிக்கணும். அப்படி இல்ல, கலையத்தை பார்த்துட்டு அப்படி என்னடா நடக்குதுங்க? சரி, நீ சீக்கிரம் எதற்காக வந்தீங்கன்னு விளக்கமாக சொன்னீங்கன்னா நாங்க போக வேண்டிய வேலையை அந்த எந்த கலையத்தை அடிப்பான்னு தெரியல. இல்லப்பா, விளக்கமா சொல்லுங்க. ஐயோ, நீங்க வேற ஊர்ல அடி வாங்க வச்சிராதீங்க. உனக்கு எந்த உதவி என்றாலும் அண்ணா என்று ஒரு சத்தம் கொடு. அண்ணான்னு கூப்பிடுவேன். நீங்க அடுத்த நிமிஷம் வந்து நிறுத்தணும். நீங்க போய் உள்ள காவல் பாருங்க. பாதுகாப்பா இருந்துக்க. எந்த நேரம் எந்த வாகட வரும்னு தெரியாது. என்னை கூப்பிடுவோம், பாதுகாப்புக்கு நான் தான் வரணும். நிச்சயமாக வந்தாரி வருகின்ற வரவேற்று வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டின் ஐவகைகளில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொட்டன்பட்ட குலக்கொடியை என் பெயர் கந்தவிடன், தாய்வரி மீனாட்சி விட வச்சு தந்தைக்கு சொக்கேசு விடன் நானிடு காலையிலிருந்து காலை கணக்கு நிறுத்தி கொண்டு தாய் தர்மாச்சி பெற்று வந்தீர் பேட்டைக்கு கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அதுமது காதாலாசியாள் மானை பின்தொடர்ந்து மான விரண்டோடு விட்டது மான்வோட நான்வோட நான்வோட மான்வோட மான்வோட நானோட இப்படியாக இந்த மான் தங்கள் திணை வனத்துக்குள் எழுந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்துக்கு தலைவியான தங்களிடத்தை அனுமதி கேட்க வேண்டும் என்று திருத்தர்கள் தலைவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகனாக இங்கு வந்திருக்க மானுக்கு உண்டான பெருமைகளை கூர்ந்து சற்று கவனமாக கேளுங்கள். சொல்லுங்க. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்த மரஜமான இளமையான அழகுமானமா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்த மரஜமான இளமையான அழகுமானமாம். கலைமானம்மாம் சிலைமானம்மாம் இது காதோரோ இசைமாடோ கவிமானம்மா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்த மரஜமான இளமையான அழகுமானமா. கலையழகும் தவழுகின்ற புதுமை மானமா. கலையழகும் தவழ் தண்ணி புதுமை மானமா. இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா. இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா.
குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா என்று சொல்லிடாத வள்ளி மானமா எல்லையில்லா இன்பமான அன்பு தானமா எல்லையில்லா இன்பமான அன்பு தானமா குறிஞ்சிலே காட்டுக்குள்ளே வந்த மரணமான இளமையான அழகுமானமா கலைமானமா சிலைமானமா கவிமானமா இவ்வளவு பெருமை இருக்கவங்க மான நீங்க ஏன் இதுலக்குள்ள விட்டீங்க? இதுல மான் போச்சுன்னு நீங்க பாத்தியலா? இப்ப நான் பார்க்காம எங்க வந்திருக்கிறேன்? நீங்க மான் இதுல போறதுக்கு வாய்ப்பே இல்லங்க. நாங்க நின்னு காவல் பாக்குறோம். எங்கங்க நாங்க என்ன போய் சொல்றோமா? ஓஹோ, நீங்க எங்க இருந்து காவல் பாக்குறீங்க? நாங்க மேல இருந்து காவல் பாக்குறோம். நீங்க மேல தான காவல் பாக்குறீங்க? எங்க அண்ணன் கீழ இருந்து காவல் பாக்குறாரு. எங்க அண்ணன் காவல் எங்க காவல மீறி உங்க பாட்டிங்க வர வாய்ப்பே இல்ல. சொன்னாருங்க. நான் விட மாட்டேப்பா. படபடபடபடன்னு இருக்குது. எப்போதுமே அது விடாது. ஏப்பா வீடியோ எடுக்கிறவரே, இத்தனை நாள் நான் வந்திருக்கிறேன், ஒரு நாளில் அப்படி பக்கத்துல வந்திருப்பீங்களா? உன்னை எடுத்தா யார் பாப்பா? உன் முகரை அத சொல்லுங்க. ஏ உங்க மகரை பார்க்கும்போது எங்க மகரை பார்க்க மாட்டாங்களாமா? முகரை எதுக்கு பாப்பாங்க? ஏ உங்க மகரை எதுக்கு பாக்குறாங்க? இங்க பாருங்க, தேவலாம் பேசாதீங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க முதல்ல? நான் வெள்ளி வந்திருக்கேன். காரியத்துல கண்ணாருங்க. எங்க இருந்து வந்தீங்க முதல்ல? வேட்டை மார்க்கமா வந்து கொண்டிருந்தேன். வரக்கூடிய நேரத்தில் ஒரு அழகான ஒரு புள்ளிமானை கண்டேன். அழகான புள்ளிமானை பார்த்தவுடன் பிடிக்க வேண்டும் ஒரு ஆசைப்பட்டேன். மாடு பிடிக்கிற முகரை பாரு. இந்த முகரை மான் பிடிக்குதான். தள்ளி நின்னு பேசணும்பா. என்ன தள்ளி நின்னு பேசணும். இந்த பார்த்த உடனே பயந்து ஒரு ஆள்ல கிடையாது நானு. யார் நீங்க? பயப்படுங்க, எல்லாருக்குமே தெரியும். நீங்க பயப்பட மாட்டீங்க தெரியுமே. நானும் பயப்படுற ஆள் கிடையாது. யார் நீங்க? நான் தான். யார் நீங்க? நான் தான் பயப்பட மாட்டேன். உங்களை பார்த்தாலும் பயம்லாம் தெரியலையே. சரி, என்னை பார்த்தா பயமா ஆனா இந்த நேரத்துல இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சு நல்லா பயன்படுத்திக்கிறீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நீங்க இல்ல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வருத்தமா தான் இருந்திருக்கும். அந்த இடத்தை நிரப்புவதற்கு தங்களுடைய முழு மனதோடு சம்மந்தப்பட்டு அதுதான் இறைவன். வாழ்க வளமுடன். மிகப்பெரிய ஒரு நன்றி. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவங்களுக்கு நம்ம தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சரி, வந்தவர்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. மிக மகிழ்ச்சி. இறக்கப்பட்டு அவங்க வந்திருக்காங்க. அதனால இறைவன் கொடுத்தது. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வெள்ளிமலை இருந்து வரக்கூடிய வெள்ளிமலை இங்க உங்களுக்கு எவ்வளவு தூரங்க? 20 காத தூரம். 20 காத தூரமா நீங்க மானை பார்க்காம பிடிக்காம இங்க வந்து இந்த புணத்துக்குள்ள பூந்துச்சுன்னு சொல்றீங்களே, நீங்க சொல்றத நம்புறதுக்கு நான் என்ன? இல்ல 20 காதம்னா எத்தனை மைல்? 200 மைல் சுற்றளவு வேகமாக ஓடி வந்திருக்கேன். ஏங்க 200 மைலுக்கு ஓடி துரத்தியே ஓடியாதீங்களா? முடியாதா? ஆனா மூச்சு வாங்கிருக்குமே. யாருக்கு? உமக்கு தாப்பா. எனக்கு எதுக்கு மூச்சு வாங்க போகுது? மூச்சு வாங்கினா எவ்வளவு பேச முடியுமா? வந்த வேகத்துல உட்கார்ந்து தண்ணி இருந்தா கொடுங்கமா அப்படி சொல்லி வாங்கி கொடுத்து பேசாம இருக்கலாம். நீங்க அங்க இருந்து ஓடியாந்தீங்களா இல்ல நடந்து வந்தீங்களா இல்ல வேற எதுல வந்தீங்களா? அது ஓட நானும் ஓட அதோட ஓடி வேகமாக ஓடி வர. கொஞ்ச நேரம் ஓடுவான், கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டுவான். அப்படி வேகமா வரக்கூடிய இடத்துல ஒரு கண்ணுமிக்க உடைய நேரம் தான் உங்க இடத்துல வந்து நுழைஞ்சிருச்சு. ஐயா நீங்க பேசாம எதுக்கு இருக்கீங்க? வெரைட்டி வரக்கூடிய இடத்துல இந்த மானுக்கு எந்த பண்ணணும்? அப்படி ஓடி போய் வந்து மறைஞ்சுக்கும். நான் என்ன எங்கடா வந்தது குட்டி ஆளை காணா? இந்த வந்த குட்டி இங்க தான் இருந்துச்சு. அந்த வந்த குட்டி ஆளை காணாம கொஞ்சம் தேட ஆரம்பிப்பேன். என்ன குட்டி? மான் குட்டிமா. வந்த குட்டியை காணமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேட ஆரம்பிப்பேன். அப்ப மர புதர் இருக்கு பாத்தீங்களா, அந்த புதருக்கு வந்து எட்டி பார்க்க இருக்கும். அப்படி முகத்தை பார்த்தோன்னே ஆக இந்தா இருக்குடா இருக்குடான்னு கையை எங்க நீட்டுறீங்க? ஏமா நீங்க தானமா கேட்டீங்க? நான் தான் கேட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். சரி இப்படி வாருங்கள். ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம்? பார்த்தோன்னே அந்த புதர் வந்து அப்படி தலையை மட்டும் அப்படி எட்டி பார்க்குமா இல்லையா?
பார்த்த பிறகு இந்த வர நிக்குதுடா மானு. வேடுவரே வெளுத்து புடியேன் போ. என்னமா உங்களுக்கு பிரச்சனை? அவரும் அதுக்கு தான் என்ன அங்க வந்திருக்காங்க. போனாலும் இப்படி வர்றீங்க, இங்க போனாலும் இப்படி வர்றீங்க. என்ன காரணம் உங்களுக்கு? ஏன் பிடிக்கலையா? இல்ல ஒருவேளை பேசுறது பிடிக்கலையா? இங்க பாருங்க, உங்க மானெல்லாம் இங்க வரவே கிடையாது. அப்படியா? கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம் சொல்லி கனி வைத்திருக்கிறேன். அது எதுக்கு? எதுக்காக அப்படின்னா யாருமே அதிகமா கேட்டதில்ல, ஆனா நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு காந்த சக்தி உண்டு. நான் மனசால எதை நினைச்சு அப்படி பிடிக்கணும்னு நினைக்கிறேனோ, அடைய நினைக்கிறேனோ, அப்படி மனசால நினைச்சு அப்படி பக்கத்துல நீட்டினாலே போதும். அப்படியே தர 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 இந்த பக்கம் நீட்டாதீங்க. இவ்வளவு தூரம் கரையில வச்சிருக்கிறத நீங்க மானை பார்த்து வான்னு சொல்லிட்டு அந்த மான் வந்துருமே. ஏன் நீங்க இப்படி அப்படி துரத்துக்கலைங்க? பிடிக்கலாங்கிற ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக பிடித்திருக்கலாம். ஆனாலும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த மனசு இல்ல. இந்த மானை இப்படி மயக்க வைத்து பிடிப்பதற்கும் எனக்கு மனசு கிடையாது. கொஞ்சோண்டு மயக்க மருந்து அடிச்சு விடுங்க, மயங்கிறோம். மயக்க மருந்தா? இனி போற போக்குல பார்த்தா அப்படியே கொடுக்குற மாதிரி தான் வருங்க ஒரு சிலருக்கு. ஏன்? அது ஒரு சிலருக்கு அப்படி. உங்களை சொல்ல முடியுமா? நீங்க இடத்துக்கு தலைவி நீங்க, அதனால உங்களுக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு பெருமான இடத்துல அப்படி சேர்க்க முடியும். மான் பிடிச்சிருக்கீங்களா? மான் பிடிக்க வேகமா வந்துட்டீங்களே. ஒரு மான் குட்டி பரிசா வாங்கியிருக்கமா? நாங்க பிடிச்சிக்கலான்னு கேட்டேன். பரிசா வாங்குனீங்க. மான் குட்டி பரிசா வாங்கியிருக்கேன். பிடிப்பதற்கு இதுதான் முதல் முறை. கையால பிடிப்பதற்கு. அப்பவும் சோம்பேறி பரிசு தான் வாங்கியிருக்காரு. ஏங்க பரிசுனா சும்மா இருக்கணும், சோம்பேறிக்கு பரிசு கொடுத்துருவாங்களா? ஒரு போட்டியில ஜெயிக்கணும், அதுக்கு நான் பரிசு கொடுப்பாங்க. அப்படி என்ன போட்டியில ஜெயிச்சீங்க? அப்படி என்ன போட்டி அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த மாதிரி கிராமத்துல எங்க ஊர்ல என்ன பண்ணாங்க, பக்கத்து ஊர்ல ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு தான். ஒரு குடும்பத்தோட வாழ வைக்க மாட்டான், ஒரு பொம்பளை பிள்ளை நிம்மதியா இருக்க மாட்டான். ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்தான். அவன் நான் என்ன பண்ண தெரியுமா, போன வகையில போட்டு தள்ளிட்டேன். ஏய் எங்க எங்க போட்டு தள்ளினீங்க? அட அது இல்லங்க, யார் பொம்பளை பிள்ளைவா? வார்த்தையை போட்டேன். பொம்பளை பிள்ளைவா? ஐயே நீங்க என்ன தவறா பேசுறீங்க? ஐயோ வேடுவர் பேச்சு இல்லங்க, அப்படி இல்லங்க. அந்த அவன்கிட்ட போய் என்ன தெரியுமா சொன்னேன், ஒரு வார்த்தையை தான் போட்டேன். வார்த்தையை போட்ட உடனே ஐயா நீங்க சொன்னதாங்க சரி, இனிமே நான் அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவருடைய புத்தியை தெளிய வைத்ததுக்காக என்னுடைய மனசை மகிழ்ந்து பாராட்டி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மான்குடியை பிடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த மான்குடி அணிந்த எனக்காக ஒன்று இந்த மான்குடியை நான் பிடிக்க வரல. வீட்டில் இருக்க அந்த மான்குடி ரொம்ப வருத்தப்படுது. ஏங்க நான் ஒரு ஆளா இருந்து ரொம்ப சிரமப்படுறேன், கூட ஒத்தாசைக்கு இன்னொரு ஆள் இருந்தா சரியா இருக்கும். ஒரு ஆளு அப்படி ஒரு ஆளா இருந்து சிரமப்படுறன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட இருந்து நீங்க ஒத்தாசையா இருந்திருக்கணும். இன்னொரு மானை தேடக்கூடாது. நான் அப்படி நினைக்கலாமா? அந்த மான்குடி நினைக்குது எனக்கு ஒத்தாசைக்கு இன்னொரு ஆள் இருந்தா போதுமே அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்காங்க. வீட்டுல உள்ள மானு, வீட்டுல இருக்கக்கூடிய மானு, வீட்டுல உள்ள மாடு நினைக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? பாருங்க, நீங்க வந்து அங்க அப்பெல்லாம் சிரமப்பட வேணா, நான் கூட இருந்து உதவி செய்யறேன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டு போட்டு மானுதான் சொல்லுச்சுன்னு மானை பிடிக்கிறேன், மண்ணாங்கட்டியை தூக்கிட்டு வரேன், நீங்க இது வாட்டுக்கு அதை விட சோம்பேறி இருக்கு. அதனால இன்னொரு மானை பிடிச்சிட்டு வரேன். பார்க்கையிலே தெரியுது. நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க. என்னால முடியலங்க, இந்த வேலைக்கு வந்து ஒத்தாசைக்கு வாங்க சொன்னா என்னால பிரச்சனை பார்க்க இல்ல. முடிஞ்ச வேலையை நான் கண்டிப்பா பாத்துருவேன். பார்க்கக்கூடிய வேலையா பார்க்க முடியாத இருந்தாலும் வேலை பார்த்து அப்படின்னா முடிச்சுடுவேன். ஐயா இந்த வேலைக்கு கொஞ்சம் ஒத்தாசைக்கு வாங்கன்னு சொன்னா யாராவது வருவாங்க. எனக்கு நீங்க வேணா அம்மாவை கூப்பிடுங்க, இல்ல அக்காவை கூப்பிடுங்க, தங்கச்சி கூப்பிடுங்க, அவங்க தானே வர முடியும். வேற யாரும் வர முடியுமா? அதனால நம்மளோட வேலையை நம்ம தாங்க செஞ்சுக்கிறோம். நம்மளுடைய வேலை நம்ம தான். அது இன்னைக்கு வேற நம்மளுடைய வேலை நம்ம தான் எப்போ செஞ்சுக்கிறோம். அடுத்தவங்களை செய்ய சொன்னா நம்மள சோம்பேறின்றுவாங்க. உண்மைதான். ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சோம்பேறி மட்டும் இல்ல, அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டானா. வேற ஏதானே என்னங்க, வேற என்னப்பா? திருட்டுத்தனமான வேலைகளா? நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்ல, அது வேணா அவன் வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம வேலையை நம்ம செய்யாட்டி ஒண்ணு மண்டக்கணம் பிடிச்சிருக்கும் பாக, இல்லாட்டி சோம்பேறியும் பாக. ரெண்டுல எந்த பேரையுமே வாங்க கூடாது. நம்மளால ஒரு கடைக்கு போக முடியல, வீட்ல ஒரு சின்ன பையன் தம்பி அந்த ஏன் கடைக்கு கால் போறோம் உடைஞ்சு அப்படின்னா போச்சா? கால் உடைஞ்சு போச்சா? அட ஒரு எடுத்துக்காட்டு சொல்றமா, கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னா சொல்லுங்க. நம்ம சொன்ன பொருளை தவிர வேற ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்பல, உன்னை அனுப்பிச்சதுக்கு பேசாம நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க போக முடியலையா? இந்த மாதிரி வாடலாம் அவர்தான் சொல்லிட்டு போனா. ஓ இப்படியெல்லாம் வருமோ? நல்ல வார்த்தை தான், அழகான வார்த்தை. அதனால இந்த அழகான மானுக்குடி எப்படி பேருக்கு தாங்கள் வழிவகுக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துல வந்து மாட்டிக்கிச்சு இல்ல அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட நான் வந்து கேட்க மாட்டேன், இங்க வரணும் அவசியம் கிடையாது. இங்க பாருங்க, ஏமா மானு நீங்க மட்டும் ஏதோ சர்க்கஸ் மான் இருக்குமா, வளையத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சான். ஆமா, எந்த வளையத்துக்கு? ஐயா வளையம்னா அந்த மாதிரி வளையம் இல்லைங்க, இவங்க கட்டுப்பாட்டு வளையம் வேலி போட்டுருக்காங்க இல்லையா, அந்த வேலிக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஒரு இது என்ன புனை? என்ன புனை? இது இங்க தினக்காட்டுக்குள்ள உங்க மானு வருமா? திணைக்காட்டுக்குள்ள இது சொடை வராது. இடம். ஒரு மனிதராலே இந்த இடத்துல இருக்க முடியாது, மேல அரிப்படுத்துக்கும். மான் இங்க உள்ள வந்து இருக்குமா? அப்படியே உள்ள வந்தாலும் இவ்வளவு நேரம் உள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. எங்க காவல் பொய்யுங்கறீங்களா? உங்க காவல பொய்ன்னு சொல்ல வரல. அப்ப நீங்க பேசுறது பொய் தானே? அப்ப நான் பேசுறது பொய் தானே? நான் சொல்றதும் பொய்ன்னு சொல்ல வரலையே. நான் மான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேனா? கண்ணிமிக்கோட நேரம் இப்பதானே வந்திருக்குது. வந்த வேலை போயிருக்குமா? இங்க வர வேலை கீழே கண்ணை காவல் பாக்குறாரு, மேல நான் பாக்குறேன். ஐயா உங்களுக்கு மான் எப்படி வரும்னு கேக்குறேன். உங்களுக்கு ஒரு வழி பாதைனமா? அந்த ஒரு வழி பாதையில மான்குடி உள்ள நுழைஞ்சத பார்த்தேன் நான். அதே இடத்துல நான் நின்னுட்டு இருக்கேன். நீங்க எங்க பரண் மீது இருந்து காவல் பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில எங்க இருக்கும்? என்னோட கண்ணு எல்லா பக்கமுமே இருக்குங்க. நீங்க அத சொல்லாதீங்க. உங்களுடைய கண் பார்வை எல்லா பக்கத்துலயும் இருக்கணும். ஏன்னா பறவை வரக்கூடிய நேரத்துல நீங்க ஆளாலும் தோப்புடு விரட்டிட்டு இருக்கீங்க. அப்ப எந்த திசையில இருந்து எந்த பறவை வருது அப்படின்னு சொல்லி நாலா திசைகளும் உங்களுக்கு பார்வை இதா இருக்கும். சின்ன பறவை போறதே அவங்களுக்கு தெரியுது.
அத்தான் பெரிய அத்தான் மாடு மாடு உள்ள குட்டி வர்றதே எனக்கு அது தெரியாதா? காலுக்கு கீழே போறத நாங்க பார்க்காம இருப்போம். இப்ப சின்ன பறவை போறது உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப உள்ள பெரிய பறவைலாம் இருக்குது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? என்ன பெரிய பறவை? பெரிய பறவை இருக்குது, பாக்கலையா? இங்க பாருங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. நான் எதுக்கு தேவையோட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம இடத்துக்கு நான் தலைவிங்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து நாகரிகமாக அம்மா என் மான்குட்டி வந்துருச்சு, அது பிடிப்பதற்கு தாங்கள் வழி வகுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு காந்தக்காரன் இருக்கேன். உங்களை மாதிரி தான் ராமாயணத்துல ஒருத்தன் மான் பிடிக்க போனான்ல. ராமாயணத்து மட்டும் இல்ல, எல்லா ராமாயணத்துல இடத்துக்கும் மான் பிடிக்க போனானா போல. போனாரு. யார் போனது? யார் போனா? யார் போனா? எல்லாருமே போயிருக்கிறாங்க. யார் போனா? ராமாயணத்துல யார் போனா? அடேங்க அப்பா, பரவாயில்லையே. இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்தை நிரப்பதற்கு இருக்குல்ல. ஆமாமா, யார் போனா? சந்தன மகாராஜா என்ன போல ஒருத்தர் வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போனாருல்ல, மான் பிடிச்சாரா? பிடிச்சாருல, பிடிச்சாருமா. எங்க பிடிச்சாரு? கையில தான் சொல்றேன் பாருங்க. சந்தன மகாராஜ் வேட்டைக்கு போடுற நேரத்துல நீண்ட நேரமா வேட்டையானாரு, கைக்கு ஒண்ணுமே சிக்கல. என்னடா ரொம்ப நேரமா வந்துட்டமே, கைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படிங்கறதுக்காக நீண்ட நேரம் வேட்டையான ஒரே ஒரு காந்துக்கா தாகம் எடுத்துருச்சு. ரொம்ப நேரம் ஓடி ஆடி பார்த்தாரா இல்லையா? தாகம் எடுத்தவருக்கு சுத்தி முத்தி பார்த்த உடனே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான நீரோட ஓடிட்டு இருந்தது. அப்படி ஓடிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அப்பா ரொம்ப நேரமா தண்ணி தாகமா இருக்குடா, இதுல வந்து தண்ணி அள்ளி பருகலாம் அப்படி சொல்லி மண்டிக்கிட்டு இருக்கையில நீர் அள்ளி பருகலான்னு பார்க்கக்கூடிய நேரத்துல கண்ணுக்கு எதிர பார்த்தா சும்மா அழகான பொண்ணுங்க, அழகுனா அழகு, பேரழகி. இந்த ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை மொத்த அழகையும் சேர்த்து வைத்தால் எப்பேற்பட்ட ஒரு அழகு இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு அழகு, பேரழகு. கிட்டத்தட்ட ராமாயணத்துல மான் பிடிக்க போனானே தெரியுமா தெரியாதா? ஏமா கதையத்தனமா சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் எல்லாம் இந்த எல்லாம் பேசிட்டே இருக்க. ஏன் விவரம் சொல்லுமா இல்லையா? சொல்லணும். பிடிச்சாரு தான் சொல்றேன். கேக்குற எல்லாத்துக்குமே விவரம் தெரியும். பிடிச்சாரு தான் சொல்றேன். பிடிக்கல. பெண்ணை பாத்து எப்படி சொல்றீங்க பிடிக்கலன்னு சொல்லி? நீங்க எப்படி பிடிச்சேன்னு சொல்றீங்க? நான் சொல்ல அத சொல்றேனா இல்லையா? அந்த பாத்தார்ல அழகான பிள்ளை பார்த்தோனே இவன் போன வேலைய பார்க்கணுமா இல்லையங்க? இந்த பிள்ளைய பார்த்தோனே தண்ணி தாகமே முடிஞ்சு போச்சு. இந்த பிள்ளைய அட கதையில அங்க நிக்க பண்ணி யாருமா கங்காதேவியை பார்த்த உடனே போனா தண்ணியை குடிச்சு வர வேண்டியதானே. இந்த கங்காதேவியை பார்த்தோன்னே தாகமே தடிஞ்சு போச்சு. அப்ப கேக்குறாரு பாருங்க சந்தன மகாராஜா, ஏங்க யாருமே இல்ல இந்த காட்டுக்குள்ள, நீங்க தனியா நிக்கிறீங்க. இல்லங்க, எங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க காவலுக்கு. அட உங்களை யாருமா கூப்பிட்டா? உங்களை யாரு கேக்குறா? கதையில எங்க சந்தன மகாராஜா அப்படி சொல்றாரு. சொல்ற கதை யாருமே இல்ல, நீங்க தனியா நிக்கிறீங்க, நானும் தனியா நிக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது சொல்லட்டுமா அப்படி சொல்லி சொல்லுங்க. சந்தன மகாராஜா அந்த கங்காதேவி சொல்றாரு. கங்காதேவி என்னமா விஷயம் சொல்லி கங்காதேவி கேட்கக்கூடிய நேரத்துல சந்தன மகாராஜா சொல்றாரு, உங்களை நான் இது பண்றேங்க. எது பண்ற? இல்லங்க, உங்களை பார்த்த உடனே அந்த வார்த்தை வர மாட்டேங்குது, நீங்க தொண்டக்குடியில இருந்து அடைக்குது. யோசிச்சுட்டு வந்து சொல்லுங்க. ஆமா இங்க வாங்கம்மா, ஒசுக்கு பசுக்கு போறீங்களே, உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசையா இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், என்ன சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா கேட்கணும், எங்க அண்ணனை கேட்கணும், வந்து யார் எதுன்னு தெரியாதவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நல்ல பிள்ளைமா, வாழ்களோட நீங்க கேட்ட உடனே எங்க அப்பா அம்மா கேட்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் நல்ல பிள்ளை கழகு. அப்பா அம்மா பேச்ச மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன், ரொம்ப 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 தன்னடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை. நீங்க தானே கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா கேள்விப்பட்டிருக்கேன்னா அது என்ன கேள்விப்பட்டிருக்கேன்? தகப்பன் சொல்ல தாய் தகப்பன் சொல்ல மீற மாட்டா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கல, அந்த மாதிரி விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க சொன்ன போல தகப்பன் தாயை கேட்டிருந்திருக்கலாம் அந்த வார்த்தையை ஒருத்தன் சொன்ன உடனே. ஆனா அந்த கங்காதேவி என்ன சொன்னா, உங்களை கல்யாணம் பண்றது எனக்கு இந்த ஒரு ஆட்சி, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். என்ன ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே உங்களை விட்டு போயிரும் சொல்லி சொன்னாலா? இவன் சொன்னவன் சரி, இப்படி போறேன்னு சொல்றவளை விட்டுட்டு வர வேண்டியதானே. எப்படி விட முடியும்? விடுவானா? யாருக்கு எப்படி விட முடியும்? இப்படி ஒரு அழகான பிள்ளைய பார்த்த உடனே, இப்படி பேரழகிய பார்த்த உடனே எவனுக்கு தாங்க விட்டுட்டு போறதுக்கு மனசு இருக்கா? அதனால கல்யாணத்துக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எங்க வேணாலும் போய்க்கங்க, ஆனால் என்னை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா இருவருமே சம்மதப்பட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு வருடங்கள் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே இவ என்ன பண்ணுனா, அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே என்ன பண்ண, தூக்கி கொஞ்சமா இல்லையா, இந்த தாயா இருந்தாலும் அதானே செய்யணும். ஆனா இந்த பெண்ணு என்ன தெரியுமா செஞ்சா, தூக்கிட்டு போயிடா கங்கையில போட்டு கொல்றதுக்காக. சந்தன மகாராஜா தடுத்து கேட்க நினைச்சாரு, கேட்க முடியல. காரணம் என்ன? திருமணத்துக்கு முன்பதாக போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். ஏன்னா என்ன சொன்னா, ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களை விட்டு போயிருவேன். அது குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம இருந்தலாம், ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் தண்ணி கூட இல்லாம இருந்தலாம். இப்படி அழகான பொண்டாட்டி வாழ்க்கை துணையா இருந்த பிறகு பாதியில விட்டுட்டு போன யாருக்கு தான் ஏக்கம் இருக்காது. அதனால அந்த மனுஷன் கேட்கவே இல்லை, விட்டுட்டாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி 7 குழந்தைகள் பிறந்தது. 7 பிள்ளையுமே கங்கையில போட்டுக்கொண்டா. யாரு? இவ கங்காதேவி கங்கையில போட்டு கொண்டா. கங்காதேவி கங்கையில போட்டு 7 பிள்ளையும் போட்டு கொண்டுட்டாமா. 8வது ஒரு ஆண் குழந்தைய பிறந்தது. அந்த பிள்ளையும் தூக்கிட்டு கங்கையில போட்டு கொள்வதற்காக எடுத்துட்டு வேகமா போறா.
அன்னைக்கு தான் இவன் சுதாரிச்சு கேட்கறான், இனிமே இவளை விட்டு வச்சிருக்கலாமா, விட்டு வைக்கலாமா? இனிமே இவளை விட்டு வச்சிருக்கலாமா, ஏழு விட்டு வைக்க பிள்ளை கூடாது அப்படின்னு பெக்கிற சொல்லி வரைக்கும் சும்மா முத புள்ள பிறந்த ஆத்துல போட்ட உடனே கேட்டிருக்கணும். நல்ல மனுஷன் நீ 7 புள்ள குளத்துல போடுற வரைக்கும் கேட்காம இருக்கலாமா? கேட்காம இருந்தாரு. அவருடைய நல்ல மனசு பாத்துக்கங்க, ஆத்துல. நல்ல மனசு. ஏன்னா பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்து ஐயா. அவளோட வாழ்க்கை கொடுத்தாலே கேட்டா வாழ்க்கை பொண்டாட்டி காப்பாத்து, விட்டுட்டு போயிருக்கிற பயம். வாக்க காப்பாத்தின மாதிரி ஒரே நோக்கத்துக்காக இந்த 8வது பிறந்த பிள்ளை தூக்கிட்டு கங்கையில போட்டுக்குள்ள எடுத்து போனாலே அப்பதான் தடுத்து ஏண்டி நில்றி, உன்னை எல்லாம் விட்டு வச்சிருந்த அந்த பூமி தாங்குமா, ஏய். இல்ல இந்த யாரு ஏண்டி உன்னை எல்லாம் விட்டு வச்சிருந்தா அந்த பூமி தாங்குமாடி அப்படின்னு சொல்லி ஏமா கோவப்படுறீங்க? நானும் சொல்லுவேன் ஜாக்கிரதை. எது இல்ல, நான் வந்து கதையில சொல்லிட்டு இருக்கேன். நானும் கதையில தாங்க சொல்லுவேன். சொல்லுங்க. நல்ல விஷயம். பார்த்த உடனே அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாங்க கங்காதேவி, என்னைக்கு நீங்க நீ தடுத்து கேள்வி கேட்டீங்களோ ஒரு வினாடி பொழுது கூட நான் கூட இருக்க மாட்டேன், நான் போறேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தூக்கிட்டு போறா. போறப்ப சும்மா போனா ஒரு சபதம் போட போறேன். என்ன, இந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு அரசனுக்கு உண்டான அனைத்து விழுவத்திலும் கட்ட பிறகு மறுபடியும் இந்த பிள்ளை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி போனா. குழந்தையை வளர்ந்து பெரிய ஆளாகிறது. பெரிய ஆளா பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் ஆகிறது மிகப்பெரிய வருத்தமாவே இருந்துச்சு. இப்படி கொண்டாடி போனா அப்புறம் யாருக்கு தான் வருத்தம் இல்லாம இருக்கும், அதனால ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு. அங்க தேரோட்டியை பார்த்து கேட்கிறாரு, அந்த மகனை பார்த்து, சந்தன மகராஜன் தேரோட்டிகிட்ட பார்த்து கேட்கிறாங்க, என்னப்பா விஷயம், எங்க அப்பா ஒரே சோகமாவே இருக்கிறார், இப்ப என்னப்பா விஷயம் சொல்லி கேட்ட உடனே அப்ப தேரோட்டி சொல்றாரு, என்னன்னு தெரியலப்பா, இந்த மாதிரி காட்டுக்கு வேட்டைக்கு பிறந்து போனாரு, அங்க ஒரு அழகான பொம்பளை பார்த்துட்டு வந்தாரு, பார்த்துட்டு வந்ததுலேருந்து அதே நோக்கமா இருக்கிற அந்த பொம்பளை விட்டுட்டு போயிருச்சு, அதே நோக்கமாவே இருக்கிறாரு, அதே வருத்தமாவே இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப என்னென்ன தெரியுமா, ஏன்னா எல்லா பூலோகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களுக்குமே எல்லா பெற்றோரும் தன் பிள்ளைக்கு தான் திருமணம் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அங்க என்ன தெரியுமா நடந்தது, பெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. பெண் கேட்டு போறாரு. பெண் கேட்டு போகக்கூடிய இடத்துல அப்பா சொல்றாங்க அப்படின்னா, அப்பா உன் தகப்பனுக்கு என்னுடைய மகளை கட்டி கொடுப்பது எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, ஆனால் எனக்கு பிறக்க வேண்டிய வாரிசு தான் இந்த ராஜ்யத்தை ஆளணும் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லி இல்லையா, அதனால மூத்த நீ இருக்கும்போது நான் எப்ப என் பிள்ளையை கொடுப்பேன் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கேட்டாங்க. அது போல அங்க யார் தெரியுமா பிறந்தது, பீஸ்மர் சொல்லக்கூடிய, பீஸ்மர் என்றாலே உறுதியான முடிவெடுக்கக்கூடியவராம். அது போல அந்த வேட்டைக்கு வந்து அவர் சந்தனமாரஜன் பல வெற்றிகளை புடிஞ்ச மாதிரி நான் இந்த மான்குடியை பிடிச்சு, நான் மானு பிடிச்சாரான்னு கேட்டனே ஒழிய மங்கைய பிடிச்சாரான்னு கேட்டனா, நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கு ஏதும் சம்பந்தம் இருக்கா? இருமா, கங்கைக்கு மறுபெயர் என்ன, பெண்ணுதான், மலருக்கு மறுபெயரும் பெண்ணுதான், சரிங்களா? அந்த கதையில சொன்னார்ல, பொண்ண பிடிக்க போனீங்களா? நான் தேடி வந்தது மானதா பிடிச்சு நீங்க தேடினது மானதான தேடி, நான் சொன்ன கதையில தேடி போனது மான, ஆமா வந்தது பொண்ண. இப்போ நீங்க சொன்ன கதைக்கு மானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்ல, என்ன சம்பந்தம் இருக்கு? ஏய், பெண்ணுக்கு மறுபெயர் என்ன, பெண்ணுக்கு மறுபெயர் என்ன, என்ன என்ன அத மானு, அத ஏய், மானுக்கு மறுபெயர் பெண்ணுதான். இப்போ நீங்க தேடிட்டு வந்தது மானையா பொண்ணா? நான் தேடி வந்து நான் மானதான் தேடி வந்திருக்கேன். மான மான இல்ல இல்ல, கேட்டா மான மாதிரி சொல்ல மாதிரி இல்ல, இல்ல வேற மாதிரி தான் தெரியுது. நான் தேடி வந்து மானுதான், நான் தேடி வந்து உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன திரும்ப சொல்றேன், நான் தேடி வந்து உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன தேடி வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க, நான் உன்னை தான் தேடி வந்திருக்கேன். என்ன தேடி வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். உன்னையா வள்ளி பொண்ணு, உங்களை தேடி வரலமா, நான் தேடி வந்தது ஒன்றை, ஊனா போட்டாதான் உங்களை குறிக்கும், நான் ஓனா போட்டிருக்கேன். என்னங்க ஒன்றுங்க, ஏங்க இல்ல அங்க எதுக்கு போக வேணும், அங்க விட்டுருந்தானே அங்க போயிருக்க முடியும், நான் இங்க வந்தாலும் இங்க வந்திருக்கிறேன். நான் தேடி வந்து ஒன்று, ஒரே ஒரு குட்டி, அந்த குட்டியை தேடி வந்திருக்கேன். ஆனா நீங்க ஊனா போறீங்களே, நான் என்றைக்குமே உங்களை தேடி அந்த மாதிரி அபகரிக்க மாட்டேன். நீங்க வந்து வாய் இருந்தா புலச்சுக்கலாம்னு பேசுறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓஹோ, உங்களை மாதிரி தான் பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ராஜாவா? ராஜா. உங்களே ராஜான்லாம் சொல்ல முடியாது. சரி, நீங்க சொல்லவே மாட்டீங்களா, பெண்கள் என்னைக்குமே ஒரு எண்ணமே வராது. ராஜாவை அசிங்கப்படுத்துறீங்க. கதை 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 விடுறீமா சொல்ற கதை. சரி நல்லா சொல்லுங்க. கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு ஆசை. பொண்டாட்டினா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது, பாசம் இருக்காம இருக்குமா? எல்லாருக்கும் தான் பாசம் இருக்கு. நான் கதையில சொல்றேன். கதையில தானே. உங்க பொண்டாட்டி மேல வச்ச பாசத்தை கேட்கல. எங்க எல்லா ஆண்களையும் அவரும் அவங்க பொண்டாட்டி மேல ஆசையா தாங்கறப்ப பாசம். யார் சொன்னா, எந்த காலத்துல இருக்க? ஏமா அப்படி சொல்றீங்க? இப்ப இங்க இருக்க ஆம்பளைல அவங்க பொண்டாட்டியை பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. ஏங்க எல்லாருக்கும் அவரோட மனைவி பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, பிடிக்குமா? அது அப்படி சொல்றீங்க? சரி சரி இருக்கட்டும், பிடிச்ச. சரி சொல்லுங்க. அதனால அந்த ராஜாவுக்கு அவரோட மனைவியை மிக ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த மனைவிக்காக ஆசையா ஒரு தோட்டம், பூந்தோட்டம் வச்சாரு. மனைவிக்காக பூத்தோட்டம். பூத்தோட்டம் கதையை தான் கேட்கணும். ஆஹா ஈகெல்லாம் போடக்கூடாது. ஏய், நான் என்ன ஈகி போட்டனா? இல்லம்மா, குறுக்க மருந்து நீங்க பேசுனீங்களா இல்லையா, அப்ப மட்டும் உங்களுக்கு கசப்பு இல்லாம இனிப்பா இருந்துச்சா?